ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து சர்வீஸ்க்கு வந்தது. ஸோ இதில் என்ன ஃபால்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4.1 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வால்யூம், பாஸ், ட்ரிபிள் அண்ட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்டு அதில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பவர் கார்டு வந்து டேமேஜாக இருக்குது. ஆர்சி சர்க்யூட்டில் ரொம்ப துரு ப்ளஸ் டிசி இன்புட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர் அவுட் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஸ்க்ரூலாம் பாருங்கள், செம்ம துரு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா என்னன்னு தெரியல, அவ்வளோ துருவாக இருக்குது. ஸோ இந்த செட்டை இன்றைக்கி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேனல் கைட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா பேனலில் நம்மளுக்கு 4440 போர்டு, 12 வாட்டு 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதே போல் யூஎஸ்பி போர்டு எல்லாம் பழைய மெத்தடில் போட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் மாடல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கம்பிலாம் வச்சு டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஓகே தான், லேட்டஸ்ட்டாக பண்ணுறாங்களான்னு தெரியல. ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட் இருந்தது. மேலே கொஞ்சம் க்ளீனாக இருந்தது, பட் உள்ளே நல்லா டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ டஸ்ட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பவர் கார்டு வந்து இல்லை. ஸோ பவர் கார்டு நம்ம வந்து தனியாக போட போகிறோம். பட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போடுற பவர் கார்டும் வந்து கண்டினியூட்டி மோடில் வந்து செக் பண்ணிக்கணும். எப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். சப்போஸ் உள்ள ஒயர் எதாவது டேமேஜாக இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால் பவர் கார்டு வந்து கண்டினியூட்டி மோடு வச்சு நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பவர் கார்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பவர் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் அதில் என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணப்போ எந்த சவுண்டுமே வரல. எல்லாமே ஒர்க் ஆகுது, பட் சவுண்டு எதுவுமே வரல. நான் ஸ்பீக்கர் 60 வாட் ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், பட் அப்படின்னு எந்த சவுண்டுமே இல்லை. ஸோ இதில் மெயினாக இந்த மாதிரி சவுண்ட் வரல அப்படின்னாக்கா ஒன்று யூஎஸ்பி போர்ட் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைனா வந்து வால்யூம் கண்ட்ரோல் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நம்ம அதை மாற்றிட்டோம்னாலே முக்கால்வாசி பிரச்சனை சவுண்டு ஃபுல்லாக நம்ம திறந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஐசிலாம் ஓப்பன் பண்ணணும், அதெல்லாம் செக் பண்ண அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் தான் ஃபால்ட்டு. ஸோ இதை நான் வந்து அதில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கிற வால்யூம் கண்ட்ரோல் வந்து நான் போட போகிறேன். இந்த மாதிரி கண்ட்ரோல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, அதுலேருந்து அவுக்குறீங்க, திருப்பி இப்படி லைன் கொடுக்குறதுன்னு டவுட்டில் இருந்தாக்கா அதிலே வந்து கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. பிளாக்னா பிளாக்கு, ரெட்டுனா ரெட்டு, க்ரீன்னா க்ரீன் அப்படி கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ இருந்தாலும் கன்ஃபியூஸாக இருந்ததுனாக்கா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டுனா ஈஸியாக இருக்கும். லைன் மாறிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா வால்யூம் கூட்டுற இடத்துல குறையும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ அதனால் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் பொட்டென்ட்ரிமீட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணதை போடாதீங்க, புதுசாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் செக்ஷனுக்கான கண்ட்ரோலும் வந்து டேமேஜ் இருந்தது. ஸோ அதையும் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒயரிங் வச்சு மாற்றியாச்சு. இது மற்ற எதுவும் கைட்டாமல் நம்ம அப்படியே போடுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். வேறு மற்ற ஒயர் எதுவும் டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கனெக்ஷன் வந்து விட்டு போகாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ டெட்டாக அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி ஆகிடுச்சு. மெயினாக கண்ட்ரோல் தான் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கண்ட்ரோலை சரி பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. இதில் வந்து யூஎஸ்பி பின்ஸ் ஒரு இடத்துல வந்து ரொம்ப ரஸ்ட்டு ஃபார்ம் ஆனதுனால அந்த யூஎஸ்பி வந்து மாற்றணும்னு கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் கஸ்டமர் அதெல்லாம் வேண்டாம், இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் எதுவுமே பண்ணலை. பட் உங்களுக்கு நான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அவங்கள்ட்ட சொன்ன கஸ்டமரும் வந்து ப்ளூடூத் போதும், நான் பென்ட்ரைவ் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிரச்சனைக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. சாதாரணமாக வால்யூம் கண்ட்ரோல் இஷ்யூ தான். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எதையும் தூக்கி போடாமல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.